வணக்கம். போன வீடியோல வந்து டெக்ஸ்ட் வச்சு எப்படி ட்ரெய்னிங் டேட்டா கிரியேட் பண்றது? ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல அழகா ஒரு ட்ரெய்னிங் டேட்டா கிரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா, அத வந்து சீக்வென்ஷியலா எப்படி நியூரல் நெட்வொர்க் உள்ள அனுப்புறது? அத வந்து பார்க்கலாம். அத பார்க்கும்போதே, ஏன் சாதா நியூரல் நெட்வொர்க் உள்ள அனுப்பக்கூடாது? ஏன் சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க் உள்ள தான் டெக்ஸ்ட் டேட்டாவ அனுப்பணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இது 2த்துக்குமான வித்தியாசம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சாதா நியூரல் நெட்வொர்க்குங்கிறது ஓட்டப்பந்தய ரேஸ் மாதிரி. இப்ப ஓட்டப்பந்தய ரேஸ்ல நெறைய ட்ராக் இருக்கும். அந்த ஒவ்வொரு 5 ட்ராக் இருக்குன்னா, 5 ட்ராக்ல 5 பசங்க ரெடியா இருப்பாங்க. விசில் அடிச்ச உடனே 5 பசங்களும் அட் அ டைம் ஒண்ணா ஓட ஆரம்பிப்பாங்கல்ல. அதே தான் நியூரல் நெட்வொர்க்ல நடக்குது. இன்புட் லேயர்ல 5 நியூரான் இருக்குன்னா, 5 நியூரான் பக்கத்துலயுமே அந்த ஃபர்ஸ்ட் ரோவோட ரெக்கார்ட்ஸ் ரெடியா நிக்கும். அத உள்ள ப்ராசஸ் பண்ணும்போதே மொத்தமா ஒரே டைம்ல உள்ள போகும். ஸோ இப்ப யார் வேணா முன்ன பின்ன ஓடலாம். அந்த சீக்வென்ஸ் மிஸ் ஆயிருது. நம்மள பொறுத்தவரைக்கும் டெக்ஸ்ட் டேட்டாவ பொறுத்தவரைக்கும் இருக்கிற ரோ என்னது? வார்த்தை தான் நமக்கு நிக்குது. சாதா நம்பர்ன்னும் போது பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்படியே சம்மந்தம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் மெஷின் லேர்னிங்ல? காரிலேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டு ஹைலி காரிலேட்டட் ஃபீச்சரு, லோ காரிலேஷன் ஃபீச்சரு, 0 காரிலேஷனு அந்த மாரி சம்மந்தப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரே ஒரு இப்ப 2 ஃபீச்சரு ஒரு வேல்யூக்கு பங்களிக்குது அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். தேவையில்லாம இதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம காரிலேஷன் மேட்ரிக்ஸ் போட்டு தூக்கணும்ல. அதெல்லாம் மெஷின் லேர்னிங்ல. பட் இப்ப வந்து இப்ப இருக்கிற நியூரல் நெட்வொர்க்ல பொறுத்த வரைக்கும் அந்த டெக்ஸ்ட் டேட்டா தான் அந்த ஃபீச்சரா மாறி இருக்குது. அந்த 5 ட்ராக்ல ரெடியா இருக்கிற அந்த ஒரு வெக்டார்ல இருக்கிற வார்த்தைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குமான தொடர்பு வந்து இருக்குது பாத்தீங்களா? சோ அப்ப வந்து ஒரே டைம்ல அதை ப்ராசஸ் பண்ணா உள்ள தொடர்பெல்லாம் மாறி போயிடும். அதனாலதான் சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க் ஒன்னு ஒன்னா ப்ராசஸ் பண்ணணும். சாதா நியூரல் நெட்வொர்க்கும் போது 5 நியூரான் வைக்கிற அமைப்பு, சீக்வென்ஷியல் போது ஒரே ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க. அது அந்த ப்ராசஸிங்க்கு மட்டும். இங்க ஒரு கோடு, அங்க ஒரு கோடு இருக்கும். ஸோ ஒரு ஒரு வார்த்தையா உள்ள வந்து அது ஒரு சீக்வென்ஸா மாதிரி அது வந்து அவுட்புட்டோட டேக் ஆகுது. இப்போ சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க் எதோட கம்பேர் பண்ணலாம்? ரிலே ரேஸோட கம்பேர் பண்ணலாம். சாதா நியூரல் நெட்வொர்க் ஓட்டப்பந்தயம்னா இப்போ 5 ட்ராக்ல 5 மாணவர்கள் நிக்கிறாங்க. மொத்தம் 25 பேர் இருக்காங்கன்னா அந்த 25 பேர்ல நல்லா ஓடுற 5 பேரை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ 5 5 5 5 அடுத்தடுத்த ரோல நிக்க வைப்பீங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் டேட்டா மாதிரியே இருக்கும் பாருங்க. முதல்ல ஒரு வெக்டார், அடுத்த ஒரு வெக்டார், அடுத்த ஒரு வெக்டார், விசில் அடிச்சு ப்ராசஸ் பண்ண உடனே வெக்டார்ல இருக்க எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. அப்படி இல்லாம சீக்வென்ஷியல் எப்படி பண்ணணும்னா ரிலே ரேஸ் மாதிரி ஓடும். இப்ப நல்லா ஓடுற 5 பேரை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல அவங்க ஒரு டீம் அப்படின்னும் போது ரிலே ரேஸ்ல வந்து விசில் அடிச்ச உடனே 5 பேரும் ஒண்ணா ஓடக்கூடாது. ஒருத்தன் ஓடி முடிச்சு அந்த கட்டையை இன்னொருத்தன்ட்ட கொடுத்த உடனே தான் அவன் ஓடணும். அவன் ஓடி இன்னொருத்தன்ட்ட கட்டையை கொடுத்த உடனே அவன் ஓடுவான். ஸோ இப்போ 5 பேருக்குள்ளேயும் ஒரு தொடர்பு வந்த உடனே அவங்க ஒவ்வொருத்தரா ஓட ஆரம்பிக்கிறாங்க சீக்வென்ஷியல் முறையில. ஸோ அதுதான் வந்து சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க். அது வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம போன தடவை உருவாக்குன ட்ரைனிங் டேட்டா. நியூரல் நெட்வொர்க் உள்ள இப்போ இது ஒரு சாதா ட்ரைனிங் டேட்டாவா கன்சிடர் பண்ணுங்களேன். நியூரல் நெட்வொர்க் உள்ள எப்படி போகும்? ஸோ இப்போ மொத்தம் X1 to X11 11 ஃபியூச்சர் இருக்குன்னா இன்புட் லேயர்ல 11 நியூரான்ஸ் இருக்கும். இது ஒய்யோட இந்த வேல்யூஸ்ல ஏதாச்சும் ஒன்னோட கம்பேர் பண்ணணும்னா மல்டி கிளாஸ் சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் நடக்கும் நடுவில். மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் மூலமா 9 16 22 34 40 இந்த வேல்யூல நீ முதல்ல வர ரெக்கார்டுக்கு 9ஓட டேக் பண்ணிவிடு. ஸோ 9ஓட டேக் பண்ணோம்னா ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்றேன், டேக் பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி பேராமீட்டர்ஸை மாத்திக்கணும். அடுத்த ரெக்கார்டு வரும்பொழுது 16ஓட டேக் பண்ணோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி பேராமீட்டர்ஸை மாற்றும். இப்போ சாதா மெஷின் லேர்னிங்கிறது மொத்தமா ட்ரைனிங் எடுத்துக்கோனா நியூரல் நெட்வொர்க்கே கொஞ்சம் ஆப்டிமைஸ்டா ஒரு ஒரு ரோவா தான் ட்ரைனிங் எடுக்கும். இதுவே வந்து சீக்வென்ஷியல் தான். இதுல என்ன சீக்வென்ஷியல்னு பாத்தீங்கன்னா இந்த ரோ வருது இல்ல, இதுலயே ஒரு ஒரு வார்த்தையா அது வந்து கணக்கு பண்ணிக்கும். 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அதுவே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை 9ஓட டேக் பண்ணு. ஸோ ஒவ்வொரு ஃபீச்சருக்கு இடையிலையும் இருக்கிற தொடர்பு தான் வந்து சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க். இது இப்போ அப்படியே சாதா நியூரல் நெட்வொர்க் போச்சுன்னா முதல் ரெக்கார்டு சொல்றேன். தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே அது சொல்றேன். இது இங்க போது பாருங்க. தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே அமைந்த ஒரு அழகிய மாநிலமாகும். நாம ஒழுங்கா நியூரான்ஸ் வழியா ஒன்னாதான் கொடுக்குறோம். ஆனா அது ஓட்டப்பந்தயம் மாதிரி யார் வேணா முன்ன பின்னா ஓடிடலாம் இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா வார்த்தையெல்லாம் அப்படியே மாறி மாறி மாநிலமாகுமோட போய் டேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சாதா நியூரல் நெட்வொர்க் எப்படி புரிஞ்சுக்கும்? தெற்கே ஒரு அழகிய இந்தியாவின் தமிழ்நாடு அமைந்த மாநிலமாகும். இல்ல வேற எப்படி வேணா இன்புட் வார்த்தைகளை மாத்திக்கலாம். சீக்வன்ஸ்னும் போது அது வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு டைம் ஸ்டாம்ப் ஓட்டிடுவாங்க. தமிழ்நாடு முதல் வார்த்தைக்கு முதல் டைம் ஸ்டாம்ப், அடுத்த வார்த்தைக்கு அதுக்கு அடுத்த டைம் ஸ்டாம்ப். ஸோ இங்க எதுக்கு -1ல இருந்து ஆரம்பிக்குதுன்னா நீங்க டி கூட போட்டுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு முன்னாடியே எத்தனை வார்த்தை இருக்கலாம், பின்னாடியே எத்தனை வார்த்தை வரலாங்கிறதுக்காக T-1 T+1 T+1 போட்டே போறேன். ஸோ எப்பவுமே வந்து நியூரல் நெட்வொர்க்ல எப்படி சென்டென்ஸா தான் உள்ள போகும். நம்ம முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி
ஒரு சென்டென்ஸுங்கிறது ஒரு வெக்டார், பல சென்டென்ஸ் சேர்ந்தது ஒரு ஸ்கேலார், ஒரு டென்சார். ஸ்கேலாருங்கிறது அந்த ஒரு வார்த்தைங்கிறது மாதிரி. ஸோ இப்போ சென்டென்ஸாக உள்ள போகும்போது ஒரு ஒரு சென்டென்ஸுக்கும் ஒரு சென்டென்ஸில் இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த சொற்கள் அமைந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு டைம் ஸ்டாம்ப் ஒட்டி அழகாக கற்றுக்குது ஆர்என்என். அப்போ சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க்குங்கிறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுது. அதனால தான் இன்புட் லேயரில் உங்களுக்கு எத்தனை ஃபீச்சர் இருந்தாலும் அடுத்தடுத்தது டைம் ஸ்டாம்ப் ஒட்டி ஒரே சென்டென்ஸாக மாற்றி தான் அது அவுட்புட்டோட டேக் பண்ண போகுதுங்கிறதுனால இந்த இந்த முட்டை முட்டை அமைப்பே இருக்க மாட்டேங்குது. சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க்குன்னு போது வெறும் இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது மட்டும்தான் இன்புட் வரும், அது ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு டைம் ஸ்டாம்ப் ஒட்டி அவுட்புட்டோட டேக் ஆகிடும். அதனால சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க்கும் போது இது சும்மா அப்படி படுக்க போட்டிருக்கதை நிமித்தி போடுறாங்க ஸ்டைலாக, மற்றபடி எதுவும் இல்லை. ஓகேவா? இப்போ இதான் வந்து சாதா நியூரல் நெட்வொர்க்கும் சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க்குமான வித்தியாசம். இந்த ஆர்என்எனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ஆர்என்எனுக்கும் எல்எஸ்டிஎமுக்கும் என்ன வித்தியாசம்னு அடுத்து பார்க்கலாம். இப்போ இருங்க, இதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஆர்என்எனுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி மட்டும்தான் இருக்குது, லாங் டேர்ம் மெமரி கிடையாது. அந்த லாங் டேர்ம் மெமரியை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக பண்ணுறது தான் எல்எஸ்டிஎம். ஸோ இப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து கற்பனை பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த படையப்பா காமெடி சீன் ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ படையப்பா காமெடி சீனில் ஒரு சென்டென்ஸில் வந்து படையப்பா அவனது நண்பர்களுடன் அழகேசனுக்கு பெண் பார்க்க செல்கின்றனர், இந்த ஒரு சென்டென்ஸ். இதை கொடுத்து நீங்கள் ஆர்என்எனுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு மாப்பிள்ளை யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து அழகேசன் அப்படின்னு ஆர்என்என் சிம்பிளாக பதில் சொல்லிடும், ஈஸியாக பதில் சொல்லிடும். ஏன்னா படையப்பா அவனது நண்பர்களுடன் அழகேசனுக்கு பெண் பார்க்க செல்கின்றனர், சிம்பிள் சென்டென்ஸ். அதே இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பெரிய சென்டென்ஸாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படையப்பா அவனது நண்பர்களுடன் அழகேசனுக்கு பெண் பார்க்க செல்லும் பொழுது சேற்றில் இடரை விழவே மாப்பிள்ளையின் ஆடை அழுக்காகவே அவர் அனைவரிடத்திலும் பெண் பார்க்க செல்லலாமா வேண்டாமா எனும் குழப்பம் நிலவ படையப்பா தனது ஆடையை கழட்டி மாப்பிள்ளைக்கு கொடுத்து அந்த பிரச்சனையை முடித்தார் அப்படின்னு ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துட்டு இப்ப மாப்பிள்ளை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்என்என் குழம்பி போயிடும். அந்த படத்துல தாமு சொல்லுவான்ல, மாப்பிள்ளை யாருன்னு எங்களுக்கே குழப்பமா இருக்கு, நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு லாங் சென்டென்ஸ். படையப்பா டி அவனது T+1 நண்பர்களுடன் T+2 அழகேசனுக்கு T+3 T+4 T+5 இவ்வளோ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல T+20 வந்து மாப்பிள்ளை யாருன்னு நீங்க கேட்கும்போது T+2ல ஸ்டோர் ஆன அழகேசன்கிற வார்த்தை மறந்து போயிடும். ஆனா எல்எஸ்டிஎம்ங்கிறது ரஜினி மாதிரி. எல்எஸ்டிஎம் என்ன பண்ணும், அந்த கீவேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டே வந்துடும். அதாவது அதுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரியும் இருக்கு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும், பிளஸ் ஒரு லாங் டேர்ம் லேயர் மேல ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரஜினி என்ன சொல்வார், மாப்பிள்ளை யாருன்னு போது மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்க ட்ரெஸ் எந்த அப்படின்னு வரல. அதே மாதிரிதான் எல்எஸ்டிஎம்மும் யூஸ் பண்ணும். ஸோ அந்த அந்த பிரச்சனை எல்எஸ்டிஎம் வந்து ரஜினியை விட ஆப்டிமைஸ்ட் இன்னும். இப்போ அவர் ஒரு சில விஷயத்த மறக்கவே மாட்டேங்கிறார்ல, அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னது, அந்த ட்ரெஸ்ஸை பத்தி மறந்துருன்னு சொன்னாலும் அவரை வந்து அதை மறக்காம அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டே வராரு. ஆனா எல்எஸ்டிஎம் வந்து அதை விட சூப்பரா ஃபர்கெட் கேட்னு ஒன்று வச்சிருக்குது. இப்போ ஃபர்கெட் கேட்ல அது என்ன பண்ணுன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த மறக்கணும் அப்படின்னா ஒரு புது விஷயம் வரும்போது, இப்போ அது நார்மல் எல்எஸ்டிஎம் வந்தா என்ன ஞாபகம் வச்சுட்டோம்னா, படையப்பா, பெண் பார்க்க செல்லும் நிகழ்வு, சேற்றில் விழுதல், மாப்பிள்ளையின் ஆடை மாற்றம். மாப்பிள்ளையின் ஆடை மாற்றம்னும் போதே படையப்பாவின் ஆடை அப்படிங்கிறது இப்ப மாப்பிள்ளையின் ஆடைன்னு மாறி கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கும் போது படையப்பாவின் ஆடைங்கிறத மறந்துடும், கோடு போட்டு ஃபர்கெட் கேட் போட்டு அடிச்சிடும். ஸோ இப்போ இனிமே மாப்பிள்ளை யாருன்னு கேட்டாலுமே மாப்பிள்ளை அழகேசன் அவ்வளவுதான் சொல்லுமே தவிர அந்த ஆடை மாற்றத்தை பத்தி அதுனா மறந்து போச்சு இல்ல, அது சொல்லாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்எஸ்டிஎம்ங்கிறது ஷார்ட் டேர்ம் மெமரியும் இருக்கு, லாங் டேர்ம் மெமரியும் இருக்கு, பிளஸ் ஃபர்கெட் கேட் மூலமா எதை மறக்கணுமோ அதை மறக்கவும் தெரியும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டிருப்பேன், அதை ஷேர் பண்றேன். ஸோ இது இந்த மாதிரி தான். இது வேற எக்ஸாம்பிள் எடுத்திருப்பேன் நான். தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே அமைந்துள்ள ஒரு அழகிய மாநிலமாக அதன் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்றதுடன் இந்த மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸ் வருது. தொழில்நுட்ப வளர்ச்சியும் மிகுந்து வருவதால் ஒரு தனித்துவம் மிக்க மாநிலமாக, ஏன்னா வெக்டர் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கமாவா போட்டு ஒரு பெரிய சென்டென்ஸ் வரும்போது மிக்க மாநிலமாக அப்படின்னும் போது தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை சஜஸ்ட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா
RNN என்ன பண்ணுது, தமிழ்நாடுங்கிற வார்த்தை எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, T-1ல ஸ்டோர் ஆயிருக்கு. T20ல வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதை விட இது இன்னும் கொஞ்சம் கூட RNN மெமரி இருக்கு. ஆனா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரி அங்க சேவ் ஆன வார்த்தையை கடைசியில கொண்டு வந்து நீ ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னா RNனால ஆட்டோ கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா ஷார்ட் டர்ம் மெமரி தானே இருக்கு. அங்க ஞாபகம் வச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ள இவ்வளவு பெருசு சொல்லிட்டீங்களே, நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னும். அதுக்காக தான் இந்த LSTM என்ன பண்ணுது, லாங் டேர்ம் அப்படின்ற ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி சொல்லுவாங்க அது. அதுல வந்து முக்கியமான வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டே வருது. தமிழ்நாடு, இந்தியாவின் கலாச்சார தொழில்நுட்ப வளர்ச்சி, அந்த இது வந்து ஒரு 5 வார்த்தை தான் ஞாபகம் வச்சிருக்கு பாருங்க. ஆனா ஷார்ட் டேர்ம்ல இவ்வளவு பெரிய பேராகிராஃபே ஞாபகம் வச்சுட்டு வருது, லாங் டேர்ம்ல கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு வருது. இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கறத LSTM ஆல ஈஸியா லாங் டேர்ம் மெமரில இருந்து ஒரு வார்த்தையை எடுத்து சஜஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த வார்த்தையா, ஆனால் கல்வியறிவு விகிதத்தில் கேரளா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாதலால் உயர்ந்த கல்வி மட்டத்திற்கு பெயர் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறதுன்னு சஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்த வார்த்தையில கேரளான்னு வந்துருச்சு. ஸோ இப்ப கேரளான்னு வரும்போதே தமிழ்நாடுங்கிற வார்த்தையை ஃபர்கெட் பண்ணிடணும். இப்ப ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது கேரளாவை பத்தி. ஸோ யாராச்சும் கேள்வி கேட்டா நீ கேரளா மட்டும் தான் சொல்லணும், தவிர பழைய மெமரியில இருக்க வரக்கூடாது. ஸோ அப்ப வந்து கேரளா கேரளா வரும்போது தமிழ்நாட்டை மறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மறந்துடும் LSTM. அதுக்கு தான் வந்து ஃபர்கெட் கேட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து வந்து அடுத்து ஒரு மாடல் உருவாக்குறத பத்தியே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்டு ப்ரெடிக்ஷனுக்கான மாடல் உருவாக்குறத பத்தி. இப்ப நீங்க கேட்கலாம், தமிழ்நாடுன்னு வரும், தமிழ்நாடும் கேரளாவும் ஒரு ஸ்டேட்டோட பேருன்னு நமக்கு தெரியும். மாடலுக்கு எப்படி தெரியுது? தமிழ்நாடு வரும்போது கேரளா வரும்போது தமிழ்நாட்டை எப்படி வந்து மாடல் மறக்குது அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வெக்டர் இருக்கும். நான் சொன்னேன்ல, ஈக்லிடியன்ஸ் டிஸ்டன்ஸ் மூலமா ரிலேட்டட் வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா வந்து மறந்துடும், ரிலேட்டட் வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. அதே மெத்தட் தான் வார்த்தைக்கு பயன் பண்ணி ஆல்ரெடி அவங்க நிறைய மாடல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த LSTM லேயர்ல. ஸோ அதுக்கே தெரியும் தமிழ்நாடு கேரளாலாம் வந்து ஒரே மாதிரி வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை வரும்போது மொதல் வார்த்தையை மறக்கணுங்கிறது. பிளஸ் இப்ப நான் தோசை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா தோசையை பத்தி பேசிட்டே இருக்கும்போது ஆனா பூரியை பத்தி சொல்லியே ஆகணும், பூரிங்கிறது வந்து அப்படின்னும் போது அந்த தோசை வார்த்தையை மறக்கணும். ஏன்னா இப்ப அவங்க பூரியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தோசை பூரி எல்லாம் உணவுப் பொருட்கள்ல வர ஒரே வகையான வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அதுக்கு மாடல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு பேக்ரவுண்ட்ல. ஸோ நீங்க இந்த லெவல்ல இப்போதைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா, இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டோம்ல, இதை வச்சு ஒரு சின்ன மாடல் பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நான் கொடுத்த இதே 5 சென்டென்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு அதுல ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அடுத்த சென்டென்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத கீராஸ் வச்சு பில்ட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.